சர்ச்சில் கிசுகிசுக்கள் யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை சீசன் -1. ஒவ்வொரு நிழலிலும் ஆபத்து பதுங்கியிருக்கிறது. விளம்பரம். காட்சி 1. சுஹானி சிம்லாவிற்கு வருகிறார். அவள் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது அவள் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்துள்ளன. கதை சொல்பவர். சுஹானி தனது கல்விக்காக இங்கு வந்ததாக நினைத்தாள். ஆனால் விதி வேறு திட்டங்களை கொண்டிருந்தது. காட்சி 2. யுவராஜ் நிழல்களிலிருந்து வெளிப்படுகிறார். அவரது வெள்ளிக் கண்கள் சுஹானியை தூரத்திலிருந்து பார்க்கும்போது பிரகாசிக்கின்றன. கதை சொல்பவர். மேலும் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் பின்தொடர்கிறது. காட்சி 3. சுஹானி யுவராஜை நோக்கி ஒரு விசித்திரமான ஈர்ப்பை உணர்கிறார். ஆனால் அவர் தனது தூரத்தை வைத்திருக்கிறார். அவரது ஒளி மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. சுஹானி கிசுகிசுக்கிறார். யுவராஜ், நீ யார்? ஆபத்து நெருங்கும்போது ஏன் எப்போதும் தோன்றுகிறாய்? காட்சி 4. யுவராஜ் ஒரு கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுகிறார். அவரது சக்திகள் பெருகுகின்றன. ஆனால் அவரது முகபாவனை கடமைக்கும் பயத்திற்கும் இடையில் கிழிந்துள்ளது. யுவராஜ் கிசுகிசுக்கிறார். நான் அவளை மிக அருகில் வர விட முடியாது, இல்லையெனில் அவள் உண்மையை வெளிக்கொணர்வாள். காட்சி 5. சுஹானி பண்டைய சின்னங்களில் தடுமாறுகிறாள். மறக்கப்பட்ட ரகசியங்கள் விழித்தெழும்போது அவளுடைய அடையாளம் பிரகாசிக்கிறது. கதை சொல்பவர். ஒரு பழங்கால சக்தி. காட்சி 6. சுஹானி ஆபத்தில் இருப்பதை பார்க்கும்போது யுவராஜின் முகம் வேதனையால் பிரகாசிக்கிறது. கதை சொல்பவர். ஒரு தடை செய்யப்பட்ட பிணைப்பு. காட்சி 7. சுஹானியும் யுவராஜும் ஒரு படுகொழியின் விளிம்பில் நிற்கிறார்கள். இருள் அவர்களை விழுங்க அச்சுறுத்துகிறது. கதை சொல்பவர். மேலும் ஒரு காதல், அது இருவரையும் அழிக்கக்கூடும். இறுதி காட்சி. ஹார்பிங்கரின் சிலிர்ப்பூட்டும் குரல் எதிரொலிக்கிறது. ஹார்பிங்கர். பிணைப்பு உடைந்தால் இருள் எழும். சிம்லாவின் இதயத்தில் யாரும் வெளிக்கொணர துணியாத ஒரு மர்மம் இருக்கிறது. காட்சி 1. சுஹானி சிம்லாவிற்கு வருகிறார். ஆச்சரியத்தால் கண்கள் விரிந்தன. குளிர்ந்த காற்று அவள் முகத்தில் துடித்தது. காத்திருக்கும் ஆபத்தை அறியாமல் அவள் சுற்றி பார்க்கிறாள். கதை சொல்பவர். சுஹானி ஒரு புதிய தொடக்கத்திற்காக இங்கு வந்தாள். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. காட்சி 2. யுவராஜ் நிழலில் நிற்கிறார். அவரது வெள்ளிக் கண்கள் சுஹானியை அமைதியாக பார்க்கின்றன. அவரது முகபாவனை தீவிரமானது. ஆனால் அவர் கவனிக்கும் முன்பே அவர் விலகிச் செல்கிறார். கதை சொல்பவர். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் பின்தொடர்கிறது. காட்சி 3. சுஹானி விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்கிறார். காற்றில் கிசுகிசுக்கிறார். அவளுடைய குறி லேசாக ஒளிர்கிறது. ஆபத்து நெருங்கும் ஒவ்வொரு முறையும் யுவராஜ் தோன்றுகிறார். சுஹானி கிசுகிசுக்கிறார். நீ ஏன் எப்போதும் என்னை கவனித்துக் கொண்டிருப்பது போல் எனக்குத் தோன்றுகிறது? காட்சி 4. யுவராஜ் ஒரு இருண்ட இரவில் ஒரு நிழல் உருவத்துடன் சண்டையிடுகிறார். அவரது உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தாமல் சுஹானியை பாதுகாக்க போராடும்போது அவரது சக்திகள் எரிகின்றன. யுவராஜ் குரல் வழி. நான் அவளை நெருங்க விட முடியாது, இல்லையெனில் அவள் உண்மையை வெளிக்கொணர்வாள். காட்சி 5. சுஹானி ஒரு பழங்கால கையெழுத்து பிரதியை காண்கிறாள். தடை செய்யப்பட்ட தீர்க்கதரிசனத்தை பற்றி அவள் படிக்கும்போது அவளுடைய முத்திரை பிரகாசிக்கிறது. கதை சொல்பவர். ஒரு பழங்கால சாபம். காட்சி 6. சுஹானியை பாதுகாப்பதற்கும் அவரது ரகசியங்களை வைத்திருப்பதற்கும் இடையில் சிக்கிய யுவராஜ் அவளை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவரது இதயம் முரண்படுகிறது. கதை சொல்பவர். ஒரு கொடிய ரகசியம். காட்சி 7. சுஹானியும் யுவராஜும் இருள் அவர்களை சுற்றி மூடும்போது ஒன்றாக நிற்கிறார்கள். அவர்களின் பிணைப்பு ஒரு அறிமுகமில்லாத சக்தியால் துடிக்கிறது. கதை சொல்பவர். மற்றும் ஒரு காதல், அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். இறுதி காட்சி. ஹார்பிங்கரின் கொடூரமான குரல் இருளில் எதிரொலிக்கிறது. ஹார்பிங்கர். பந்தம் உடைந்தால் உலகம் விழும். காட்சி 1. மூடுபனி மூடிய மலைகளை சுற்றி பார்க்கும்போது சுஹானி சிம்லாவுக்கு வருகிறாள். அவள் கண்கள் உற்சாகத்தால் நிரம்பியுள்ளன.
ஆனால் ஒரு விசித்திரமான குளிர் அவளை கடந்து செல்கிறது, அவளை இடைநிறுத்துகிறது. கதை சொல்பவர் சுஹானி இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் என்று நினைத்தாள். காட்சி 2. யுவராஜ் அவளை தூரத்திலிருந்து பார்க்கிறாள். நிழலுக்குள் திரும்பிச் செல்லும்போது அவன் வெள்ளிக் கண்கள் மென்மையாக ஒளிரும். கதை சொல்பவர் அவள் அவனை சந்திக்கும் வரை. காட்சி 3. சுஹானி யுவராஜிடம் ஈர்க்கப்படுகிறாள், ஆனால் அவள் நெருங்கி வரும் ஒவ்வொரு முறையும் அவன் அவளை தள்ளிவிடுகிறான். அவன் கண்கள் ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஆபத்தானவை. சுஹானி கிசுகிசுக்கிறாள். நீ யார் யுவராஜ்? எனக்கு பதில்கள் தேவைப்படும்போது நீ ஏன் எப்போதும் மறைந்து போகிறாய்? காட்சி 4. காட்டில் ஒரு நிழல் உருவத்தை யுவராஜ் எதிர்த்து போராடுகிறார். அவரது ஒளி வீசுகிறது. அவர் சுஹானியை ஒரு கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்கிறார். யுவராஜ் குரல் வழி. நான் அவளுக்கு தெரியப்படுத்த முடியாது, உண்மை அவளை அழித்துவிடும். காட்சி 5. சுஹானியின் குறி ஒளிரத் தொடங்குகிறது. பழங்கால சின்னங்கள் அவள் கண்களுக்கு முன்பாகத் தோன்றும். இருளின் காட்சிகள் அவள் மனதை விழுங்கும்போது அவள் மூச்சு திணறுகிறாள். கதை சொல்பவர் ஒரு பழங்கால சாபம். காட்சி 6. தனது கடமைக்கும் இதயத்திற்கும் இடையில் கிழிந்த யுவராஜ் அவர்களுக்கிடையேயான பிணைப்பு வலுப்பெறும்போது போராடுகிறார். கதை சொல்பவர் ஒரு தடை செய்யப்பட்ட பிணைப்பு. காட்சி 7. சுஹானியும் யுவராஜும் அறியப்படாத இருளின் விளிம்பில் நிற்கிறார்கள். ஆபத்து நெருங்கும்போது அவர்களின் இதயங்கள் துடிக்கின்றன. கதை சொல்பவர் மற்றும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு காதல். இறுதி காட்சி. தீ ஹார்பிங்கரின் கொடூரமான குரல் வெற்றிடத்தின் வழியாக எதிரொலிக்கிறது. ஹார்பிங்கர் பந்தம் உடைந்தால் இருள் அவர்களை விழுங்கிவிடும். காதலும் ஆபத்தும் மோதும். இரகசியங்கள் கொடிய விளைவுகளுடன் வெளிப்படும் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். சர்ச்சில் கிசுகிசுக்கள் யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை சீசன் -1 தொடரும்.